ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பா இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியா வாழ கத்துக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து. நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவை சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவு இரு கிரக சேர்க்கை பற்றி தான் பேச போறோம். இந்த ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த சூரியன் குரு இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடிய நிலையில் சொல்லப்படக்கூடிய ஒன்று. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே குரு சூரியன் இணைவு இருக்கிறவங்களுக்கு இந்த சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் செயல்படும். இந்த சிவராஜ யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற போல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ராஜ ரீதியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னா ராஜ ரீதியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லா வளநலங்களும் இருக்கும். ஜாதகர் நினைத்த நேரத்தில் நினைத்த பலனை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவராஜ யோகம். அதற்கு இந்த சூரியனும் குருவும் சேரக்கூடிய விதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது செயல்படும். இதுல பல பேருக்கு நிறைய சந்தேகம் வரும். அந்த இணைவு அப்படின்றது எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ராசியில் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு சிரமமும் இருக்கு. சூரியனை மிக நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அஸ்தமனம் ஆயிடுவார். அப்ப அந்த சிவராஜ யோகம் அப்படின்றது ஒருத்தருக்கு செயல்படுமா அப்படின்னா கண்டிப்பாக செயல்படுவது அப்படின்றது தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பாகும். இதுல ஒரே ஒரு கிரகம் ஆட்சியில் அல்லது ஆட்சி உச்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல இந்த கிரக அமைப்புகள் அப்படின்றது சேர்ந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமையும். அதுலயும் அந்த வயசுல வரணும். ஒரு 35-40 வயசுல வருது அப்படின்னா அந்த சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ சூரியனோடு சேரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக நெருங்கிய பாகையில் சேர்ந்தா கண்டிப்பா அது அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல கண்டிப்பா வந்துடும். அஸ்தமனத்துக்கு வரக்கூடிய கிரகங்கள் எப்படி நமக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா? அப்ப அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பிட்ட அளவு பாகை, ஒரு 9 பாகைக்கு அந்த பக்கமா சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சங்கதி அப்படின்றது அந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும். சரி, ரெண்டுமே நெருக்கமா இருக்கு சார், எனக்கு ஒரே டிகிரியில் இருக்கு, இந்த ஒரு டிகிரியில் இருக்கிறது ஒரு 2 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இப்ப இந்த நேரத்துல சூரிய தசை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய தசை 6 வருடம் நடக்கும் காலம் மட்டுமே அந்த சிவராஜ யோகம் அப்படின்றது செயல்படக்கூடிய அமைப்பு. அப்புறம் சூரிய தசைக்கு பின்னால் வரக்கூடிய சந்திரன், செவ்வாய், ராகு இதெல்லாமே ஓரளவுக்கு அந்த சூரிய தசையில வந்த ஒரு வசதி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மிக மிக முழுமையாக நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு கிரக அமைப்புகளாக சேரும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப இந்த சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ராசியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். நெருங்கிய பாகையில் இருந்தா குரு அஸ்தமனம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அந்த குருவுக்கு 16 வருஷம் தசை காலம். இந்த தசை காலத்துல அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய தசை நடந்தது அப்படின்னா பெருசா நமக்கு அது சோபிக்காது. பெருசா பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே குரு தசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீர்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எப்படி பார்த்தோம் அப்படின்னாலும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கனபலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு குரு காரகத்துவம் எடுத்துக்கிட்டாலும் குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கனபலத்தை சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தாலும் கனபலத்தை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புல அந்த கிரகம் இருந்தாலும் இந்த சூரியனோடு சேரக்கூடிய குரு அஸ்தமித்த குருவாக இருக்கும் பொழுது அஸ்தமனமான குருவாக இருக்கும் அந்த 16 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு தசை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகருக்கு மிக பெரும் இழப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடத்து அதிபதி. குரு காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்து அதிபதி. இப்ப இவங்க 2 பேருமே 5, 9, அதாவது சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் குருவும் குருவுக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது இவங்க 2 பேருமே தர்ம திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப முரணா வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு செயல்படணும் அப்படின்னா மிக ஒரு துல்லியமான ஒரு அமைப்புல இருந்தால் மட்டுமே அந்த சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செயல்படுமே ஒழிய மற்றபடி இந்த சூரியனுடைய அமைப்பு குருவனுடைய அமைப்பு எந்த அந்த ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த சிவராஜ யோகம் அப்படின்றது செயல்படும். ஏன்னா இந்த 2 கிரகங்களுமே தர்ம திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதாவது மேஷம், சிம்மம், தனுசு இது 3மே தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வரக்கூடியது. அப்போ அந்த தர்ம திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பரிவர்த்தனையிலிருந்து யோகம், அதாவது அந்த தசை நடத்தினாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.
எப்பவுமே இந்த தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு, இந்த மேசம், சிம்மம், தனுசு இந்த மூன்றும் வந்து தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்கள், இந்த சிம்மத்திற்கு சொந்த சூரியன், தனுசுக்கு சொந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தத்தம் வீடுகளில் மாறி வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பொதுவாக இது சிவராஜ யோகத்துக்கு வர வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சூரியன் இங்கேயும், இங்க இருக்கக்கூடிய குரு இங்கேயும் பரஸ்பரம் தனது வீடுகளை மாற்றி அமரக்கூடிய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இது சிவராஜ யோகத்திற்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆனா இந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜாதகரை வந்து வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு சொந்த ஊர்ல இருக்க விடாது. அதாவது பூர்வீகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பூர்வீகத்துல வந்து இருக்க விடாது. அது வந்து ஒரு 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 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாவது அவங்க வந்து அந்த ஒரு மைக்ரேஷன் ஆகி போய் அங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நேரத்துல இந்த சூரியன், குரு ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, இங்க சூரியன் இருக்க, கூடவே குரு இருக்க. இப்ப இந்த குரு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிநெருக்கமான பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது 9 பாகைக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா குரு அஸ்தமனம் ஆயிடுவார். அந்த குரு அஸ்தமனம் ஆகும் பொழுது அஸ்தமனமான குருவினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 16 வருஷம் அந்த குரு தசையில வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அந்த தசையை நடத்த மாட்டார், கெட்டு போயிருது. பொதுவாக வந்து ஒரு தசாநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அதிபலம் உள்ள கிரகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டுமே அந்த கிரகம் அந்த தசையை செவ்வனை நடத்தி கொடுக்கும். இல்லை அப்படின்னா வலு இழந்த கிரகம் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்து அந்த கிரகம் வந்து தசையை வந்து நடத்துவது அப்படின்றது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு அமைப்புக்கு வரும். பொதுவாகவே குரு தசை அப்படின்றது வந்து எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் வரும். எப்படின்னா எல்லாம் இருக்கும், பூராமே காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் அந்த ஜாதகரால அதை அனுபவிச்சுக்க முடியாது. அதாவது வந்து இப்ப எல்லாமே நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தியான மனநிலைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அந்த குரு தசையை வந்து 16 வருஷத்துக்கு நடத்தி கொடுப்பார். அதே அது அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குரு எப்படி தசையை நடத்தி கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய தசையாகவே அது இருக்கும். ஆனால் சூரிய தசை நல்லா இருக்கும். ஒரு 6 வருஷம் வரக்கூடிய இந்த சூரிய தசை அப்படின்றது வந்து மிக உச்சபட்சமான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சூரிய தசையாக வரும். அப்ப இந்த சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திரன், சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து ராகு, இந்த ராகுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை. பொதுவாக வந்து இவங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல பரணி, பூரம், பூராடத்துல பிறந்திருந்தாலோ அல்லது கேதுனுடைய நட்சத்திரம் அசுபதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அறுதியில், அதாவது வந்து அந்த வயசுக்கு தகுந்தமான வயசுல வரும். அந்த வயசுல வரக்கூடிய அந்த சூரிய தசை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு இணைவு இருக்கும் பொழுது மிக ஒரு நேர்த்தியான உயர்வான பலன்களை, நல்ல ஒரு யோகமான பலன்களை செய்யக்கூடிய ஒரு சூரிய தசையாகவே வரும். அப்ப இந்த சூரியனும் குருவும் 9 டிகிரிக்கு உள்ள இணைஞ்சிருந்தாங்கன்னா இந்த குரு திசை சோபிக்காது. இதுவே 9 டிகிரிக்கு கொஞ்சம் அந்த பக்கமா இருக்காரு, 10, 11 டிகிரிகள் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த சிவராஜ் யோகம் அப்படின்றது செயல்படும். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தசையும் அவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான தசையை தரும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த குரு வந்து தனுசு ராசியில இருக்கணும். தனுசு ராசியில ஆட்சி பெற்ற குரு, மூலத்திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய குருவோடு சூரியன் சேரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குரு சூரியன் இணைவு அப்படின்றது அந்த சிவராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அல்லது அடுத்தபடியாக இங்க குரு ஆட்சி, இங்க சூரியன். இப்ப இந்த அமைப்பும் வந்து இந்த 11 டிகிரிக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய குரு சூரியன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது குரு தசையும் நல்லா இருக்கும், சூரிய தசையும் நல்லா இருக்கும். அடுத்தபடியாக வரக்கூடியது இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோமே, சூரியன் குரு. இது எதுல வரும் அப்படின்னா அஸ்தமனமான குருவாக இருக்கும்போது குரு தசை அடிபட்டு போயிடும். நீச்சமான சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து சூரிய தசையும் அடிபட்டு போயிடும். இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு சூரியன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வழி இல்லை. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு சூரியன் இணைவு இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, இங்க உச்ச குரு. இந்த உச்ச குருவாக இருக்கக்கூடிய குருவோடு சூரியன் இணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இதுவும் ஒரு மேன்மையான நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு 2 கிரகங்கள். அதாவது 16 ஒரு 6 22 வருஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து மிக உயர்வான பலன்களை, நல்ல அரசு பீடம், அரசாட்சி எல்லாத்தையுமே வந்து ஆளுமை மிக்க திறனுள்ள ஒரு மனிதனாக, நல்ல மேன்மையான மனிதனாக, செயல்திறன் மிக்க மனிதனாக எந்த ஒரு சூழ்நிலையிலும், அதாவது வந்து கஷ்டமான சூழ்நிலையிலும் சரி,
ஒரு லாபகமான சூழ்நிலையும் சரி டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடியது, உறுதி முடிவு இறுதி முடிவாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கே உரித்தானது. இந்த உறுதி முடிவும் இறுதி முடிவும் எடுக்கக்கூடிய இந்த இறுதியான முடிவை எடுக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பவன் குரு. அப்ப இந்த 2 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வரக்கூடிய இந்த கிரகங்கள் ஒரு கிரகம் உச்சம், ஒரு கிரகம் ஆட்சி, அல்லது 2 கிரகங்களும் சமமான ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. பொதுவா இந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த வீடுகள்ல சூரியனுக்கு நட்பு வீடு, அதாவது குருவனுடைய 2 வீடுகளும் நட்பு வீடு, புதனுடைய 2 வீடுகளும் நட்பு வீடு. இந்த இடத்துல இந்த குரு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரக இணைவுகள் அவங்களுக்கு யோகமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக குருவனுடைய 2 வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாருன்னா இந்த குருவினால் வரக்கூடிய அமைப்புல மூலத்திரிகோணமாக தனுசிலும், ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு மீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதோடு சேரக்கூடிய சூரியன் அப்படின்றது கொஞ்சம் நல்ல பலனை தரக்கூடியவனாக இருப்பார்கள். ஏன்னா இங்க ஆட்சியாக இருக்கும், ஏதோ ஒரு யோகத்தை தரணும் அப்படின்னா அந்த கிரகம் பாழ்படாமல் ஆட்சி அமைப்பு, ஸ்தான பலம், திரிக்பலம் இதுல எல்லாம் அந்த கிரகம் பழுதுபடாமல் இருக்கும் பொழுது மட்டுமே அந்த யோகம் அப்படின்றது செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ கண்ணியிலும் மிதனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அது சூரிய தசை மட்டுமே நல்லா இருக்கும், குரு தசை நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவே. அடுத்து கடகராசியில் இருக்கக்கூடியது குரு இங்க உச்சமாயிடுறாரு. குரு உச்சமாகும் பொழுது சூரியன் இவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது இந்த குரு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு பலன்களாக தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து இங்க சூரியன் இங்க நீச்சமாயிருந்தார். இங்க குரு உச்சம், அதாவது குரு பகை வீட்டில் உட்கார்ந்துருப்பார். இந்த ஒரு அமைப்பு இந்த சூரியன் குரு இருக்கக்கூடிய இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க சுமாரான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சூரிய தசை வந்தாலும் சுமாரான பலன்கள், குரு தசை வந்தாலுமே சுமாரான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். ஆனால் இதுவே லக்கணமாக அமையும் பொழுது துலா லக்னமா வந்துருது, இங்க குரு ஸ்தான பலம் வந்துருவார். குரு ஸ்தான பலமா இருப்பார். அதாவது இந்த லக்கணத்திற்கு 3, 6 குடையவனாக இருக்கக்கூடிய குரு இந்த இடத்துல ஸ்தான பலமாக வரும் பொழுது இந்த 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடியது இடம் விட்டு இடம் நகர்தல், அதே மாதிரி இந்த தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில அதாவது கரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக மேன்மையான ஒரு உயர் அந்தஸ்து, உயர் பதவிகளை கொடுக்கக்கூடியவனாக இந்த குரு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த ஸ்தான பலத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியது கிழக்குல அவருக்கு மிக அதிகமான பலம் அல்லவா. அப்ப அந்த பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு பகுதியில் அமரக்கூடிய குரு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மேச லக்கணமா இருந்ததுன்னா இந்த சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடிபட்டு போயிடும். சிம்ம லக்கணமாக இருந்தாலும் சிவராஜ் யோகம் அடிபட்டு போயிடும். தனுசு லக்கணமாக இருந்தாலும் சிவராஜ யோகம் அடிபட்டு போயிடும். சார் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது 1, 5, 9 கிரகங்களாக இந்த சூரியனும் குருவும் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 1, 5, 9 வந்ததுன்னா கண்டிப்பா அந்த சிவராஜ் யோகம் செயல்படாது. இந்த இடத்துல அந்த பலன்கள் மத்திய பலன்களாக மட்டுமே கிடைக்குமே ஒழிய பெருசா அவங்களுக்கு அந்த பலன்களை வாரி வழங்கக்கூடிய குரு சூரியன் இணைவு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியது. அப்ப சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது யார், என்ன, எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக நேர்த்தியான முதன்மையான இந்த நவகிரகங்களுக்கு முழுமையாக ஒளி தரக்கூடிய ஒரு சூரியனாக இருக்கக்கூடியவர். அப்ப அந்த சூரியன் அவருடைய காரகத்துவம் அப்படின்னு எடுக்கும் போது தந்தை, முதன்மையான காரகத்துவம்ன்றது தந்தை. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு கொடுக்கக்கூடியது ஆன்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம், ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜீவனை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப அந்த ஜீவனை கொடுக்கக்கூடியவன் நேத்திரத்தை குறிக்கக்கூடியவன், வலதுகன் அப்படின்னு சொல்லக்கூடியது வலதுகன் சூரியன். அப்ப அந்த வலதுகண்ணை குறிக்கக்கூடியவனும் சூரியன் தான். அப்போ இந்த சிவராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்படக்கூடிய இந்த இணைவுகள் இந்த குருவும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கண் மூலமாக வரக்கூடியது, பார்வையின் மூலமாக வரக்கூடிய ஒரு தொழில். அதே மாதிரி ஆளுமை மிக்க ஒரு தொழில், தந்தைக்கு நல்ல உடல் நலம், அதே மாதிரி அவருடைய தொழில நல்ல முன்னேற்றம், அவருடைய பரோபகாரம் எல்லாமே. அவர் தான தர்மங்களை தான் நிறைய செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த ஜாதகருக்குமே அந்த பரோபகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலேயே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் கொடுத்து பழகிறவன், எல்லாத்துக்குமே எதையுமே தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்களை அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய ஒருத்தனும் அவனுக்கு சூரியன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பார். அரசாங்கத்துக்கே உதவி செய்யக்கூடிய ஒருத்தன் சூரியன் பலமா இருக்கக்கூடியவன். இது உச்சமான ஒரு சூரியனா மேஷராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மாசம் பிறந்தவனா இருந்தா ஒண்ணு கவர்மெண்ட் வேலையில் இருப்பான், அல்லது கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய அனைத்து துறைகளிலும் அவனுடைய ஒரு ஒத்துழைப்பு அவங்களுக்கு இருக்கும். இவங்களை கடைசி வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆலோசகராக, கௌரவ ஆலோசகராகவோ
அல்லது வந்து நியமன குழு ஆலோசகராகவோ அல்லது அரசாங்கத்திற்கு தனித்திறம் மிக்க ஒரு ஆலோசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடியது வந்து இந்த சித்திரை மாசம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிருந்து பார்த்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோமே, அதாவது வந்து இந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிகள் இருக்கக்கூடியது மட்டுமே அந்த சிவராஜ் யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தத்தம் வீடுகளில் மாறி இருக்கக்கூடியது, அதாவது வந்து இங்க இருக்கக்கூடிய சூரியன் இங்கேயும், இங்க இருக்கக்கூடிய குரு இங்கேயும், இங்க இருக்கக்கூடிய சூரியன் இங்கேயும், இங்க இருக்கக்கூடிய குருவும் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த சிவராஜ் யோகம் நல்லா செயல்படும். பரிமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து அந்த யோகம் செயல்படும். குரு சூரியனை பார்த்தால் அந்த சூரியன் குருவை பார்க்கும் பொழுது சமசப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தான் சூரியன் வந்து குருவை பார்ப்பார். அப்போ குரு வந்து வக்ரமாயிருவார். இது இணைவுக்கு வராது. குருவினுடைய 5, 7, 9 பார்வைகள்ல சூரியனை பார்த்தாலும் அந்த அமைப்பில் சிவராஜ் யோகம் செயல்படாது. இது வந்து இணைவுன்னு சொல்லுவோம். ஆனா வந்து முழுமையாக வந்து அந்த யோகம் செயல்படாது. அதே மாதிரி குருவுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் இந்த இடத்துல வரக்கூடிய பூசம், விசாகம், புரட்டாதி, இதுல வந்து இங்க நமக்கு வந்து அந்த சூரியன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த இடத்துல வந்து குரு இருக்கக்கூடியது. அதாவது நட்சத்திர பரிவர்த்தனையில ஒருவேளை குரு, அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்துல குருவும் குருவுடைய நட்சத்திரத்துல வந்து சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு 3/4 பங்கு இந்த சிவராஜ் யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒண்ணு நட்சத்திரத்துல வந்து அவங்க பரிவர்த்தனையாக இருக்கக்கூடியது வந்து ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பா இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரத்துல குருவும் குருவுடைய நட்சத்திரத்துல வந்து சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து அந்த யோகத்தை தரும். அல்லது இந்த கிரகங்கள் மீன ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் குரு, தனுசு ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் குரு, இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இல்ல 2 பேரும் சேர்ந்து போயிட்டு மேச ராசியில உச்ச சூரியனுக்கு ஒரு 10 டிகிரி தள்ளி குரு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு எந்த நாளும், அதாவது வந்து ஒரு அவருக்கு வந்து ஒவ்வாத திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிறு வயசுல வந்ததுன்னு வச்சுக்கோமே, ஒரு 20-25 வயசு வரைக்கும் அவருக்கு ஒரு பாதகாதிபதியுடைய தசையோ மரகாதிபதியுடைய தசையோ அல்லது அவருக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் வந்தாலுமே இந்த மேசராசியில் குரு சூரியன், மேசராசியில் குரு, தனுசு ராசியில் குரு, இந்த 3, அதாவது தனுசு ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் குரு, இது மாதிரியான அமைவுகள்ல வந்து இந்த கிரகங்கள் மாறி உட்கார்ந்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு தசை அப்படின்னு சொல்லக்கூடியதும் சூரிய தசை அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த ஜாதகருக்கு யோகமான பலாபலங்களை தரும் அப்படின்றத வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றபடி வந்து குரு வந்து சூரியனை 5, 7, 9 பார்வையில பாக்குறாரு, இது வந்து ஒரு தொடர்பு தானே, எங்களுக்கு வந்து அந்த சிவராஜ் யோகம் செயல்படுமானா கண்டிப்பா செயல்படாது. அதே மாதிரி குரு வந்து 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கக்கூடிய அமைப்பு, சூரியன் 7ஆம் பார்வையாக குருவை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக இதுவும் அதாவது வக்கர குருவாயிரும். அந்த வக்கர குருவாகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த யோகம் செயல்படுவது மறுக்கப்படும் அப்படின்றத வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப இந்த யோகம் அப்படின்னா என்ன சார், இந்த 2 கிரகங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்புல என்னென்ன யோகங்கள் வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக நிறை மனது, நிறைஞ்ச மனசா இருக்கும் போதும், அதுவே வந்து வாழ்க்கையில எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லாமல் இப்ப நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிம்மதியான ஒரு மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசை தரக்கூடியது இந்த குரு சூரியன் இணைவு. ஏன்னா இவங்க வந்து தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை திரிகோணங்கள்ல வரக்கூடிய ஒரு கிரகங்கள். அப்போ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக நேர்த்தியாக இருக்கும். ஆலயங்களுக்கு புனரமைப்பு செய்வாங்க. ஆலய புனரமைப்பு அப்படின்றது இல்லாம ஆலய பொறுப்புகளை வந்து இவங்க வந்து மிக மிக அதிகமான பயன்களை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது வந்து நிறைய ஒரு ஆலயங்களுக்கு கொடுக்கக்கூடிய, கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய தானங்களை கொடுக்கக்கூடியவங்க. அந்த கோதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்களாக இருக்கக்கூடியவங்க. கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு இந்த கண்தானம் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, இந்த கண்தானம் பண்றவங்களுக்கு அல்லது இந்த ஐ ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து இந்த கண்ணுக்கு முகாமெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, சிறப்பு மருத்துவ முகாம் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, இதெல்லாமே வந்து சூரியன் குரு இணைவு இருக்கிறவங்க வந்து இந்த சிறப்பு முகாம்களை, கண் முகாம் அப்படின்னா கண் சிகிச்சை முகாம் எல்லாம் நடத்துறவங்க வந்து இவங்க மூலமாகத்தான் அது வந்து நிறைய டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். நிறைய மக்களுக்கு உதவிகள் அப்படின்றது வந்து செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு யோகமான பலன்களை தரக்கூடிய, ஏன்னா கணபணத்துக்கு சொந்தக்காரன் வந்து குரு.
அப்ப அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரியனோடு சேரக்கூடியது, 2 நட்பு கிரகங்கள் சேரக்கூடியது, காலபுருஷ தத்துவத்தின் 5, 9 குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வந்து வாரிசா தரக்கூடிய ஒரு சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அளவுக்கு வல்லமையான ஒரு மிக கனமான பணத்தை, ஏன்னா சூரியன் அப்படின்றவன் வந்து அதாவது வந்து பல்கான பணத்தை வச்சுக்கிறவன் குரு. இந்த பல்கான பணத்தை அறிவுபூர்வமா சம்பாதிக்கிறவன் சூரியன். எப்பவுமே பாருங்க, சூரியன் 8ல மறைஞ்சாலும், அஸ்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ல சூரியன் மறைஞ்சிட்டாலும் அங்கதான் அவனுக்கு தொழிலை வந்து ஆரோக்கியமான தொழிலை கொடுப்பான் சூரியன். நல்ல ஒரு நேர்த்தியான தொழிலை செஞ்சுட்டு இருக்கார், நேர்மையான தொழிலை செஞ்சுட்டு இருக்கார், அரசாங்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்கார், அரசாங்கத்திற்கே பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு. இன்னைக்கெல்லாம் பேங்க் செக்டர்லாம் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கும். நிறைய பேங்க்ஸ் வந்து இப்போ கசானாவுக்கு ஏதோ பணம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இந்த வங்கிகள் இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பல மில்லியன் கணக்கில் வந்து டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய தொழிலை செய்யறவன் சூரியன் தான். அதே மாதிரி மருத்துவத்துல வந்து மிக சிறந்த ஒரு நிபுணத்துவம் கொடுக்கக்கூடியவன். அதாவது மருந்து அப்படின்னாலே சூரியன் தான். மருந்து சூரியன், கல்லு சூரியன், கருங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், மலைப்பாங்கான இடம் அப்படின்றது வந்து சூரியன், மிக கடுமையான நெருப்பு அப்படின்றதும் சூரியன். இதுவே வந்து இந்த சூரியன் கெட்டு போய்விட்டால் இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான பலன்கள் நிறைய இருந்துட்டு இருக்கும் பொழுதுமே, ராகு இந்த இடத்துல வந்து இந்த குரு சூரியன் இணைவிற்கு பக்கத்துல வந்து இந்த பக்கமோ அல்லது 12லயோ 2லயோ ராகு இருந்தாலோ, அல்லது இந்த சூரியன் குரு இணைவிற்கு 5, 9ல ராகு இருந்துட்டாலோ, அல்லது இந்த குரு சூரியன் இணைவில கூடவே ராகு இருந்துட்டாலுமே இந்த மேல சொன்ன பலன்கள் அனைத்தும் அடிபட்டு போயிடும். இந்த மாலைக்கண் நோய் வர்றது, அதே மாதிரி வந்து இந்த பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியனுக்கு பக்கத்திலேயே ராகு இருக்கு, அல்லது சூரியனுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு இருக்கு, சூரியனுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருந்து அப்படின்னா கடுமையான வீழ்ச்சியையும் கொடுக்கும். இந்த இடத்துல வந்து ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து சூரியனுக்கும் குருவிற்கும், அதாவது சூரியன் குரு இணைவிற்கு 5, 9 ராகு இருந்தாலும் இந்த அமைப்புல வந்து அவங்க வந்து கொஞ்சம் கடுமையான பலன்களை சந்திக்கக்கூடியவர்கள் ஜாதகர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி குரு அப்படின்னாலே வந்து கோயில், நிறைய வந்து ஆன்மீக வழிகளில் இருக்கக்கூடியது, ஆன்மீக நாட்டம் கொண்டது, ஆன்மீகத்திற்காகவே அதிகமாக செயல்படக்கூடியது, செலவினங்களை செய்யக்கூடியது, நிறைய வந்து அந்த வேத விற்பனர்களை வளர்க்கக்கூடியது, வேதங்களை படிக்கக்கூடியது, இது எல்லாமே செய்யக்கூடியது. அப்ப 2 கிரகங்களும் ஆத்ம-ஞான கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களும், ஆன்ம கிரகம் ஞான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2, அதாவது அறிவு கிரகமும் ஆன்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கிரக இணைவு அப்படின்றது வந்து ஒரு ஜாதகரை அவருடைய வாழ்க்கையில உயர்த்துமே ஒழிய எப்பவுமே வந்து கீழே விழுக வைக்காது. இங்க நமக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன். ஓரளவுக்கு இந்த துளாராசி இருக்கும் பொழுது சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நீச்ச கிரகம் ஆயிரு. இது வந்து 3வது தசையா வந்துடக்கூடாது. அப்போ வந்ததுன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா இருக்கும். குரு சூரியன் இணைவு இருந்தாலுமே இந்த குரு 5, 7, 9 பார்வைகளில் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்த்தாலுமே அந்த சூரியனுடைய தசை அப்படின்றது வந்து பெருசா வந்து நமக்கு வந்து பலனை அழிக்கக்கூடிய தசையாக இருக்காது. அப்ப இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ஆளுமை பதவி அப்படின்றது வரும். இப்ப வந்து IRS, IFS, IAS இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குரு சூரியன் இணைவு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உயர் பதவிகளில் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வு அப்படின்றது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1, 2 இந்த அட்டெம்ப்ட்லேயே வந்து அவங்க வந்து அதை பாஸ் பண்ணி ஈஸியாக அந்த வேலைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து அவங்க இந்த தேர்தல் நினைக்கிற பொதுவாக வந்து பொதுஜனம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு ரொம்ப கட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அதாவது வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து காலாட்படை, கடைசியா இருக்கக்கூடிய சோல்ஜர். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய படை தலைவன் அல்லது வந்து அரசன் அப்படின்னு வச்சுக்கலாம். அரசனே படைத்தலைவனாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த படைத்தலைவன் கட்டளையிடக்கூடிய அமைப்பை கேட்கக்கூடியவன் குரு. அதாவது வந்து காலாட்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 2ம் அப்போ மேல இருக்கக்கூடிய இந்த தலைவன் சொல்லக்கூடியது தொண்டர்கள் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி மேல ஒரு நிர்வாகி, அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பொது ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வரக்கூடிய இந்த குரு சனி இணைவு அப்படின்றது வந்து ஒரு பொலிவான இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு நல்ல பலனை தருவார்கள் என்று சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.